வித்தியாசமா புது கான்செப்ட்ல படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம எவ்வளவு வித்தியாசமா வேணாலும் கான்செப்ட பிடிக்கலாம். ஆனா அதை திரைக்கதையா மாத்துறதெல்லாம் மொத்த திறமையும் இருக்கு. ரியோராஜ் நடிப்புல ராமச்சந்திரன் கண்ணன் டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் தான் ராம் இன் லீலா. ஹீரோ ராம் கல்யாணம் ஆகாத ஆளு, அம்மா அப்பா தங்கச்சியோட வாழ்ந்துட்டு இருக்காரு. பாக்குற பொண்ணெல்லாம் இவரை பிடிக்கல அப்படின்னு சொல்றதால இவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகாம இருக்கு. அதனால லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. இவருக்கு இவரோட பேர்லயே ராம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறான். அவன் கொடுக்குற தைரியத்துல ட்ரெயின்ல தினமும் பாக்குற ஒரு பொண்ணுகிட்ட ப்ரொபோஸ் பண்றாரு. அந்த பொண்ணு இவரோட காதலுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. ஆனாலும் ஒரு கண்டிஷன் போடுறாங்க. 6 மணிக்கு மேல நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் அப்படின்றாங்க. லாரன்ஸ்க்கு இருக்கிற மாதிரி பேய் பயமா, இல்ல கவுண்டமணிக்கு இருக்கிற மாதிரி மாலக்கண் நோயா, எதனால இவங்க 6 மணி ஆனா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க? இவங்களோட காதல் கல்யாணத்துல போய் முடிஞ்சதா இல்லையா அப்படின்றதான் இந்த ராமின் லீலா படத்தோட கதை. 2 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்ல வந்த ஒரு படத்தோட ட்விஸ்டையும் கிளைமேக்ஸையும் தூக்கி அப்படியே இந்த படத்துல வச்சிருக்காங்க. அதனால அந்த படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் புதுசா இருக்காது. அந்த படம் பார்க்காதவங்களுக்கு வேணா இந்த படத்துல வர இன்டர்வல் ட்விஸ்ட்டும் இந்த படத்தோட கான்செப்டும் புதுசா தெரியலாம். ஹீரோவா ரியோ, ஜோ படத்துல ஆரம்பிச்சு இந்த ராமின் லீலா படம் வரைக்கும் ஒரே மாதிரியான கேரக்டர்லையும் ஒரே மாதிரியான நடிப்பையும் கொடுக்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. இவரை இன்னும் பெரிய ஸ்கிரீனுக்கான ஹீரோவா பார்க்க முடியல. சீரியல் ஆக்டராக தான் என் கண்ணுக்கு தெரிகிறாரு. என்ன மாதிரியான நடிப்பை கொடுக்கறது அப்படின்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்லயே இந்த படத்துல நடிச்ச மாதிரி இருக்கு. ஹீரோயினியா வர்த்திகா ஓவர் மேக்கப்புக்கு நடுவுல நடிப்புல கொஞ்சம் சமாளிச்சிடுறாங்க. சித் ஸ்ரீராம் குரல்ல ஒரு பாட்டு மட்டும் படத்துல நல்லா இருக்கு. முனிஷ்காந்த் பண்ற ஒரு சில காமெடிக்கு மட்டும்தான் சிரிப்பு வருது. ஹீரோவுக்கு வர மர்மமான ஒரு ஃபோன் கால் மேட்ரு படத்துல கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டுது. கதையோட நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு அடுத்தடுத்து கேரக்டர்ஸ் இன்ட்ரோ ஆகிட்டே இருக்காங்க. சிரிச்சா போச்சு ரவுண்ட்ல கும்பலா வந்து எல்லாரும் பேசுற மாதிரி படம் இலக்கே இல்லாம சுவாரஸ்யம் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கு. போதா குறைக்கு ஹீரோ டெட்புல் கேரக்டர் மாதிரி அப்பப்போ ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட டைரக்டா பேசுற மாதிரியும் காட்சிகள்லாம் வருது. இதுவே நம்மள படத்துல இருந்து விலக்கி வச்சிருது. ஸ்கிரீன்ல நடக்கிற சீரியஸான விஷயங்களோட நம்மளால சுத்தமா கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் பேச மாட்டாங்களாம். ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னு கேட்டால் பேச மாட்டாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த படத்தில் ஏன் எதுக்கு அப்படின்னு காரணமே தெரியாமல் நிறைய காட்சிகள் அடுத்தடுத்து வந்து படத்தை நிரப்புது. 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான் இந்த படம் ஓடுது. இருந்தாலுமே ஒரு 3 மணி நேரம் படத்தை இப்போ பார்த்த மாதிரி ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருது. படத்தில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமோட்டோகிராஃபி தான். ரிச்சான விசுவலில் ஒரு கிராண்டியரான படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஹீரோவோட தங்கச்சி ரோலில் பண்ணியிருக்கிறவங்க மட்டும் நடிப்பில் கொஞ்சம் கவனிக்க வைக்கிறாங்க. இன்டர்வல் டெஸ்ட்டையும் கிளைமேக்ஸையும் தவிர இந்த படத்தில் புதுசாக எதுவும் இல்லை. அதுவுமே கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்த டபுள் ஆக்குபன்சின்ற படத்தை பார்த்தவங்களுக்கு புதுசாக இருக்காது. பார்க்காதவங்களுக்கு வேணால் இது ஒரு நல்ல படமாகவும் என்கேஜிங்காக இருக்கிற மாதிரியும் தோணலாம். படத்தில் அங்கங்கே சிரிப்பே வராத டபுள் மீனிங் காமெடிஸ் நிறையா இருக்குது. அதனால் இந்த படம் 16 வயதுக்கு மேற்பட்டோருக்கு மட்டுமே. இப்போதைக்கு இந்த படம் தியேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. உங்களுக்காக அங்கே நான் காத்திருப்பேன்.